ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவரே, இந்த மெய்யான வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாங்கள் தினந்தோறும் பிழைக்கிறோம், தினந்தோறும் வாழ்கிறோம், தினந்தோறும் ஜீவிக்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தில் காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிகாலை ஜெபங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வாக அமைந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை, எவ்வளவு நிஜமா இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ஒவ்வொரு நாள் அல்லது உம்மை தேடுகிற எந்த நேரமும் கர்த்தர் எங்களை வந்து ஆசீர்வதித்து அந்த நாள் முழுவதும் அது 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 ஒருவேளை தடைகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக வந்தாலும், வியாதிகளாக விபத்துகளாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையா இருக்கிறேன். அதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்க. உங்க கிருபை எப்போதும் பெரிது தகப்பனே. நீங்க நல்லவங்க அப்பா. தலைமுறை தலைமுறையா கிருபை எங்களை மொய்து வைத்திருக்கிறபடினால மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆகுது, ஒரு 30-50 டைம்ஸ் ஆகுது நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்துங்க. உங்க ஜீவனுக்காக நன்றி, உங்க குடும்பத்துக்காக நன்றி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, ஊதியத்துக்காக நன்றி, கடன்ல இருந்து விடுதலைக்காக நன்றி, ஆண்டவர் நடத்துகிற நேர் வழி பாதைக்காக நன்றி, திறந்த வாசலுக்காக நன்றி, அடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் முறித்ததுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள கர்த்தர் இல்பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியும் சந்தோஷம் வர மன நிறைவு தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா அந்த பாடலை பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்டா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்டா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். பாடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாமே என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உயிரானி, நீங்க இல்லாமே என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமே என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமே என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான்,
இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாது என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க எல்லாமே என் பொழுது விடியாதே. நீங்க எல்லாமே என் பொழுது விடியாதே. நீங்க எல்லாமே என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் நினைவா இருக்கிறவங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எப்பொழுதும் எங்கள் நினைவா. இந்த உலகமே மறந்து போனாலும், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், பிறப்பிள்ளை யாரும் மறந்து போனாலும், மறக்காத நேசர் ஒருவர் இருக்கிறார். நீங்க வேணா நீங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் தரைத்திருந்தரும் பாருங்க. உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறதை புரிந்து கொள்ள முடியும். உங்க பக்கத்தில் ஒரு உட்கார்ந்து உங்க வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஒரு சைலண்ட் லிசனா நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிற அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அதுவரை எப்பொழுதும் தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கத்த துணையா இருப்பீராங்க. தனிமையிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் வாலிப மகளுக்கும் கத்தர் ஏற்ற துணை கொடுப்பீராக. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. அவனுக்கு நான் ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொன்னவர் இப்பொழுதே. அதே போல வெறுமையான பாத்திரமாகிய அன்னாளை கத்தர் நிரப்பி ஒரு அழகிய பிள்ளை கொடுத்து பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னவர். நீர் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக நீர் மாற்றினீர், உமக்கு நன்றி. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அன்பு எவ்வளவு பெரியது. கடன்ல இருந்தோம், குறைவுகள் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு நீர் பெருக்கி கொடுத்தது போல எங்களிடத்தில் இருக்கிற சொற்பத்தை கத்தர் பெருக்கி கொடுப்பீராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், ஒருவேளை மற்ற விதமான செலவினங்களுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் பரலோகத்திலிருந்து உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். எல்லா இருதயங்களையும் கையை உயர்த்துங்க. எல்லா இருதயங்களையும் புதிதாக மாறட்டும். சிறுநீரங்கள் புதிதாக மாறட்டும். நிறைய கொரோனாவில் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நுரையீரல்கள் புதிதாக மாறட்டும். அதில் போகிற ஏர் கர்த்தருடைய ஆவியானவரை போகும்படியான கிருபை தாரும். சுவாசிக்கிற காற்று கர்த்தருடைய ஆவியாக மாறட்டும். சிறுநீரகம் மாத்திரமல்ல, கணையம் மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா சுரப்பிகளும் லிவர் விசேஷமாய் என் தேவன் அதை குணமாக்குவீராக. எல்லா எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். கேன்சர் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். இன்னைக்கு ஆவியான ஒரு காரியத்தை சொல்ற, ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்க யாருக்கோ காத்திருக்கிறீங்க. கேன்சர் ரிசல்ட்டுக்காக, பயாப்ஸ் ரிசல்ட்டுக்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒண்ணுமில்லை என்று வரும். நீங்க சாட்சியா நில்லுங்க. அதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். சிலருடைய கட்டிகள் மறைகிறத நான் ஆவிலே உணர்கிறேன். வந்து சாட்சியா நில்லுங்க. இயேசுவின் நாமத்திலே தொடுங்க அப்பா. எல்லா கட்டிகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரும வியாதிகளும் தோல் வியாதிகளும் வெடிப்புகளும் இயேசுவின் நாமத்திலே. எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போட்ட பொழுது, பிளவின் மேல் போட்ட பொழுது அவன் உயிரடைந்தான். 15 ஆண்டுகள் இந்த வியாதி இல்லாமல் கர்த்தர் காத்தார். அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இந்த சின்ன ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் ஆண்டவரே, ஒரு சொற்ப கூட்டத்தோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்.
நீர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறீர், நீர் போதித்து கொண்டிருக்கிறீர், நீர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது வேகமாக உலகமெங்கும் பரவும்படியா, இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும்படியாய் எல்லா உபகரணங்களை வாங்குகிற கிருபை எங்களுக்கு தந்த ஆசீர்வதியம். தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க பரலோகத்திலிருந்து. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கேட்கிறோம் ஆண்டவரை. நிச்சயமாக அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ கொண்டு வந்து இந்த ஊழியத்தை நீ மேன்மைப்படுத்தும்படியா. அற்பமான ஊழியம் தான், ஆரம்பம் அற்பமா இருக்கிறது, ஆனா முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் என்ற வார்த்தையின்படியே நடத்துங்க. கொடுக்கிற உள்ளங்களையும் தாங்குகிற உள்ளங்களையும் ஜெபிக்கிற உள்ளங்களையும் ஒரு ஃபேமிலி போல எழுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம இந்த ஃபாதர்ஸ் பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம்ல. எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நிச்சயமாக ஒன்று மாத்திரம் எனக்கு ஆவியில நான் உணர்ந்து கொள்கிற காரியம் என்னன்னா, இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தோணாத சில காரியங்கள், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாத, கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக வெளிப்படுத்தாத சில மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே வளர்ப்பிலே வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அம்மாவா இருந்து எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். மன நிறைவை தருகிறது. நீங்க இது உங்களோடு வைத்துக் கொள்ளாதீங்க. தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இதை போய் நீங்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் சொன்னேன், உயில் எழுதும் பொழுது மறக்காம உங்க ஷேர் கணவன் மனைவிக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ 4 ஷேர்ஸாக மாற்றுங்க. 4 பிள்ளை, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க இருப்பீங்கன்னா 4 ஷேராக நீங்கள் மாற்றுங்க. ஈக்குவலாக கொடுக்க பிரியப்படுங்க. இதெல்லாம் ஆவியானவர் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற புதிய பாடங்கள். யாரும் இதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, எளிமையாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபினான்ஷியல் இந்த 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 காரியங்களை அநேகர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு சின்ன முகவரியோடு கூட நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுக்குள் நான் போக விரும்புகிறேன். ஜெப்தா வேதாகமத்துல நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், ரைட்? அவர் ஒரு நல்ல தகப்பனா அல்லது குட் ஃபாதரா பேட் ஃபாதரா? அவனை பற்றி இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கீலியாத்தினான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலியாத் அவளை பெற்றான். கிலியாத் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றான். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களாக பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலும் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்படிப்பட்டவன், துரத்தப்பட்டவன், அதற்கு பிறகு நாளைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். என்ன செய்யறாருன்னா, தன் மகளையே பலி கொடுத்தார், ரைட்? அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். சரி, அதனால நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, அவர் நல்ல தகப்பனா அல்லது கெட்ட தகப்பனா? இதை ஒரு முகவரியா வச்சுட்டு ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை நாம தியானிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அப்படின்னாவே அதுக்கு முன்பு என்னவோ நடந்திருக்குல்ல. நீங்க வேத ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தா தயவு செய்து அதுக்கு முன்பு என்ன நடந்தது, அதற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்து நீங்க தியானிக்காம முழுசும் படிக்கவே கூட. முழுசுமா நீங்க வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது, சரிங்களா? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கிய கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடி வந்தார். அப்பொழுது கப்பர் நகுமின் ராஜாவில் மனுஷரின் ஒருவன் குமாரன் வியாதியா இருந்தான். சரி, இப்போ இடத்த மாத்திரம் மனசுல நல்லா நினைச்சு, நான் ஏற்கனவே இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். அதனால
நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, மாறா சில அழுத்தங்கள் மாத்திரம், எம்பசிஸ் மாத்திரம் நான் பண்ண விரும்புறேன். ஏசு எங்க வந்திருக்கிறாரு? கானா ஊருக்கு வந்திருக்கிறாரு. இந்த நோபல் மேன், ராஜாவின் மனுஷன் எங்கிருந்து வரான்? கப்பர் நகுமிலிருந்து வருகிறான். டிஸ்டன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எப்பொழுதுமே வேதத்தை ஆராயும் பொழுது கப்பர் நகுமில் இருக்கிற ராஜாவின் மனுஷன் கானா ஊரில ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இயேசுவை சந்திக்க அவன் வந்தான். நீங்க இன்னும் ரொம்ப ஆய்வு செய்யணும்னா பின்னாடி இருக்கிற அந்த மேப்பை எடுத்து கானாவூருக்கும் கப்பர்நகமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அல்லது நீங்க விக்கிபீடியாலேயோ அல்லது வேற நீங்க ஏஐல கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் சொல்லிடும். அதுதான் மிக முக்கியம். இங்க ஒரு அப்பாவை பார்க்கிறோம். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய், என் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த வார்த்தை வேணா, நீங்க 48 விட்டுருங்க, 49 வாங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகரத்திற்கு முன்னே வர வேண்டும் என்றார். சிச்சுவேஷன் என்னன்னா, பிள்ளை இப்போ அப்போ இருக்கு, மறிக்க போகிற சூழ்நிலையில இருக்கு, அவன் இறப்பதற்குள்ளே வர வேண்டும். நாங்க நிறுத்துறேன். அவையானவர் சில காரியங்களை சொல்றார், அதெல்லாம் நிறுத்துறேன். இது வெறுமனே ஒரு அற்புதமாக நீங்க பார்த்தீங்கன்னா அது பிரயோஜனம் இருக்காது. இது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நாம வாசித்து தியானிக்க வேண்டாம். எப்படி தியானிக்கனா, ஒரு அப்பா ரொம்ப தொலைவில் இருந்து இயேசுவை பார்க்க வருகிறார். அவருடைய வேண்டுதல் என்னன்னா, ஜெபம் என்னன்னா, பெக் பண்றாருன்னு ஆங்கிலத்துல போட்டிருக்கு. அவர் எதற்கு அவர் யாசிக்கிறார் என்று சொன்னால், என் மகன் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறான், கொஞ்ச நேரத்துல சாக போறான், எப்ப சாக போறான்னு தெரியாது, நீங்க வந்து கைய வைக்கணும், அவன் பிழைப்பான், சாகரத்துக்கு முன்னே நீங்க வாங்க என்று சொன்னான். சாகரத்துக்கு முன்னாடி கையெல்லாம் வைக்கணும்ல, நம்ம வந்து மாற்றிலாம் பேசக்கூடாது. அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே வர வேண்டும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நம்ம ஆண்டவரிடத்துல தினந்தோறும் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என் பிள்ளை பாவத்துல மறிக்கவே கூடாது, என் பிள்ளை வியாதியில மறிக்கவே கூடாது, என் பிள்ளை விபத்துல மறிக்கவே கூடாது, என் பிள்ளை வறுமையிலே மறிக்கவே கூடாது, என் பிள்ளை தோல்விகளில, ஏதோ லவ் ஃபெயிலியரோ அல்லது வேறு எது தோல்விகளில பிசாசு அவனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதென்னாங்க ஜெபம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப நீங்க யோசிங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற த்ரெட் அப்படி இருக்கிறது. அதுதான் வேதாகம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் காத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய குழந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுங்க. நீங்க இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பெங்களூர் இன்சிடென்ட் ஸ்டாம்பேஜ் பாருங்க. இல்ல 40 வயதுக்குட்பட்ட வாலிப பிள்ளைகள் தான். எதுக்கு போனாங்க? ஏன் செத்தாங்க? அந்த தகப்பனை போய் அழுது அவன் சொல்ற வார்த்தை நேத்து எனக்கு கண்ணீரே வரும் போல இருக்கு. என்னன்னா, அவன் சொல்றான், என் பிள்ளை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுத்துருங்க, என் பிள்ளை அப்படியே நான் கொண்டு போய் அவளை ரொம்ப அழகா அதே உருவத்துல நான் பார்த்தேன்னா அதை வெட்டி கூறு போட்டு கட்டி அத மாதிரி நான் பார்க்க விரும்பல, நான் அப்படி அடக்க மாட்டேன், அழுது சொல்றான். எதிர்பார்த்தாங்களா? யார் எதிர்பார்த்தா? இங்க திருப்பூர்ல ஒரு பெண், உங்களுக்கு தெரியும், அந்த பெண்ணும் இறந்து போய் வீட்டுல கொண்டு வராங்க. அவங்க ஃப்ளைட்ல ஏதோ கொண்டு வந்துருச்சு. அந்த தகப்பனும் தாயும் அழுகிறத பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மரணங்கள் அவசியம் தானா?
சொல்றேன், நம்ம பிள்ளைகள் எவ்வளவு த்ரெட்ல இருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக திறப்புல நிக்கலைன்னா, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக முழங்காலில நிற்கலைன்னா, 2 பேரும் சேர்ந்து வேதாகமத்தை வாசிக்கலைன்னா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும். இதோ உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற வார்த்தை இந்த தகப்பன் மாதிரி, ஐயா நீங்க வரணும், வரணும் ஐயா, நீங்க வரணும். நம்ம வீட்டுக்கு அவர் வரணும். நிச்சயமா அவர் வீட்டுக்கு வரணும்னா நம்ம ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? அதிகாலையில ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? நைட்டெல்லாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? குடும்பமாக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வேதமத்தை வாசித்து ஜெபிக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும். 1000ஆவது சாலமோனுக்கு யார் சொல்லி கொடுத்த 1000 சர்வாங்க தகனபடி இடுபடியா? அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி திறப்பில நின்று ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறோம். கவனிச்சுக்கோங்க, பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம். நம்ம பிள்ளை சாகிறதுக்கு முன்ன அவன் சொல்றான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்ன. எந்த குழந்தையும் எந்த பிள்ளையும் அப்பா உயிரோடு இருக்கும்போதே சாக எந்த தகப்பனுக்கும் மனம் வராது. கொடுமை அது இருக்கிறதே கொடுமையான சாபம். என் பிரியமான தகப்பனே, தாயே, தயவு செய்து உங்க ஜெபத்துல இன்னும் கூட நீங்க பயம் இல்லை. இன்னும் கூட நமக்கு பயமே இல்லை. இது நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம், ரெகுலரா பார்த்து, ஆவியான சொல்றது நான் சொல்றேன், ரெகுலரா பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு இந்த சீரியஸ்னஸே இல்லை. ஏன் ஜெபம் பண்றோம்? ஏதோ ஏதோ அனுப்புறாரு, பாக்குறோம், அவ்வளவுதான், தட்ஸ் இட். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லை. நான் சொல்றேன், அதனுடைய விளைவு என்னன்னா, நம்ம பிள்ளைகளை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறோம். எப்படி? ஜெபிப்பதனால. எப்படி? கர்த்தர் அவங்களை பாதுகாப்பதனால. நான் சொல்றேன், இந்த ஒரு 1/2 மணி நேரம் நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கர்த்தர் நம் குடும்பத்தின் பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அதுதான் நமக்கும் அவருக்குள்ளும் இருக்கிற ஒரு உறவு. இது நான் 100% அடிச்சு சொல்ல முடியும். உங்களால சொல்ல முடியும்ல? இல்ல எல்லாருக்கும் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நாங்க ஜெபத்துலதான் அந்த குடும்பம் நடக்குது. எத்தனையோ விபத்துகள்லாம் வந்தது, அதெல்லாம் கடந்து போயிட்டு. எத்தனையோ வியாதிகள் வந்தது, கடந்து போயிட்டு. எத்தனையோ தோல்வியில் வந்தது, கடந்து போயிட்டு. எத்தனையோ விரக்தியில் வந்தது, கடந்து போயிட்டு. காரணம் பெற்றோர்களின் ஜெபம். பிள்ளைகள் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அவங்க இளம் வயதுல அவங்களுக்கு அவங்க மனமெல்லாம் வேற வேற சூழல்ல தான் இருக்குமே, அவங்க இப்படி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஆனா நாம மறக்க கூடாது, நாம் ஜெபிப்பதை மறக்க கூடாது. இவன் எங்கிருந்து வருகிறான், எங்கிருந்து கப்பர் நகும்ல இருந்து தேடி வரான். அதே ஒரு பெரிய பிரயாணம் அது. நம்ம அப்படிலாம் கோயில் கோயிலா தேடி போக சொல்ல ஆண்டவர் சொல்லல. அப்படிலாம் நீ அங்க போ, அங்க அந்த இடத்துக்கு போ, அந்த கூட்டத்துக்கு போ, அங்க போய் ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் வரும்ல. வீட்டிலேயே அதிகாலையிலே என்னை தேடுங்க. ரொம்ப எனக்கு அது அந்த அந்த வார்த்தை, அவனுடைய வார்த்தை எவ்வளவு உள்ள குமராக இருந்திருக்கும் பாருங்களேன். பயமா இருக்க ஆண்டவரே, நீங்க வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னதுதான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். நம்பணுங்க. நான் இன்னைக்கு அதான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நம்பணும். என்ன வார்த்தை? என்னை தேடு. யோபுவின் பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசு இன்வால்வ் ஆகிற வரைக்கும் யோபு கண்டிப்பா பிள்ளைகள் திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருப்பாங்க. தனித்தனி வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் அப்பாவா எப்படி நல்ல அப்பாவா இருந்தாரா என்பதை நம்ம பார்க்கலாம். சிறந்த அப்பா அவரு, சிறந்த அப்பா நான் சொல்வேன் இல்ல.
ஈசாக்கை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும், அல்லது ஆதாமை காட்டிலும் ஒரு சிறந்த அப்பா யோபு. அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமாய் இருக்கிறது. அதிகாலையில அவர் எழும்பி ஒவ்வொரு பிள்ளையின் இலக்கத்தின்படிய, ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரை தூஷித்திருப்பாங்களோ, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாங்களோ அப்படின்னு எண்ணி அவன் பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணான். நல்ல குடும்பத்துல பிறந்த, நல்ல பிள்ளைகள் வைத்திருந்த ஒரு யோபுவே அவனுடைய வழக்கம். அதனால வசனம் என்ன சொல்லுகிறது? அதனால அது எப்பவுமே தெரியுங்க, வசனம் என்ன சொல்லுகிறதுனா, யோபுவின் வீட்டை கர்த்தர் வேலி அடைத்தார். அதனால அந்த வீட்டுல ஒரு குறையும் இல்ல. அதே மாதிரி கர்த்தருடைய அனுமதி இல்லாம அந்த பிசாசோ அல்லது அந்த அந்த ஈவலோ அந்த 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 அவன் யாரு பிசாசு தான் நின்னான், அவன் தொட்டிருக்கவே முடியாது. அவன் சொல்றான், நீங்க யோபுவையும் அவனு வீட்டாரையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் வேலி கிட்ட வந்தாலே காலி. அவன் வேலி கிட்ட வந்தாலே ஷாக் அடிக்கும். எப்படி ஏதேன்ல கர்த்தர் எப்படி வச்சா தெரியுமா? அவனை துரத்திட்டு, ஆதாம ஏவாளை துரத்திட்டு வச்சிருந்தமா, உருவின பட்டயத்தோடு இருக்கிற தேவ தூதர்களை அவர் காவலுக்கு வைத்தா. உள்ள ஒருத்தவங்க கூட என்ட்ரா முடியாது, வெட்டி போட்டுருவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்க யோபு நினைச்சுக்கோங்க. யோபு அதிகாலையிலே தேடுனதான் ஆண்டவருடைய பிசாசே போய் சொல்றோம் ஆண்டவரிடத்துல, நீங்க வேலி அடித்ததுனால என்னால அவங்கள தொட முடியல. இன்னைக்கு நீங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்க பிள்ளைகளை பிசாசு தொடாமல் இருக்கணும்னா, உங்க குடும்பத்தை, உங்க ஆஸ்திய பிள்ளைகள் தொடாம இருக்கணும்னா, பிசாசு தொடாம இருக்கணும்னா, அல்லது உங்களுடைய சரீரத்தை பிசாசு தொடாம இருக்கணும்னா, அல்லது உங்க ஆசைய பிசாசு தொடாம இருக்கணும்னா, அல்லது உங்களுடைய சந்தோஷத்தை பிசாசு தொடாமல் இருக்கணும்னா, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை தேடணும். அதனாலதான் இவ்வளவு பேசிக்கொண்டு இருக்கணும். 1/2 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது, அட்லீஸ்ட் நீ கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு குறையும் அல்ல. எப்படி தேடினா? சங்கீதக்காரன் சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதே, சீக்கிரம் வாங்க. எப்படி அந்த தகப்பன் கெஞ்சினான், அப்படியே தேவனே தாமதியாது. இன்னைக்கு ஆவியானவர் தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு பிள்ளைகள் நாளைக்கு தகப்பன் தாய், அவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும் இல்ல? அப்படிதானே? இது ஒரு சைக்கிள். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா ஜபத்தினால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம ஜபத்தினால நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளின் ஜபத்தினால அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்க போறாங்க. இது ஒரு செயின். அது ஆக எப்படி நல்லா இருப்பாங்கன்னா, கர்த்தராலே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கடைக்கண் பார்வையினாலே தான் நல்லா இருக்க முடியும். பணத்தினால் அல்ல, வேலையினால் அல்ல, உயர்வினால் அல்ல, ஏதோ இந்த உலகத்தினால் அல்ல. அவனால பாதுகாக்க எவ்வளவு கோடி கோடி பணம் இருந்தாலும் ஜீவன் போச்சுன்னா பிரயோஜனமே இல்லை. ஸோ ஆண்டவர் இடத்துல நம்ம தான் கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்ல தீர்க்காயசோடு இந்த உலகத்துல வாழ்ந்து அவங்க கர்த்தருக்குள்ள மறிக்கும். நாங்கெல்லாம் போன பிறகுதான் அவர்கள் போனோம். அவர்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை அவர்கள் ஓடி உமக்காக வாழ்ந்து உமக்காக ஊழியம் செய்து உமக்காக பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி, உமக்காக பேர பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி அவருடைய ஜெனரேஷன்ல வாழணும். வியாதியோ பலவீனமோ சாபமோ, இந்த ஹெரிடிட்டரியா வருகிற எந்த வியாதியோ, டயபெட்டிக்கோ, பிபியோ, கொலஸ்ட்ராலோ பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் ஒரு வசனத்தை திரும்ப சொல்லி காட்டுறேன். அந்த சாபம் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு இருக்கலாம் பிபி, உங்களுக்கு இருக்கலாம் சுகர், உங்களுக்கு இருக்கலாம் கேன்சர், இருந்திருக்கலாம் கேன்சர். ஆனா உன் பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது. என்ன செய்ய போறீங்க? ஜெபம் பண்ணணும்.
பாதத்துல விழுந்து கதறணும், பெக் பண்ணும். தினந்தோறும் அது பெக் பண்ணும். ஆண்டவரே எனக்கு டயபிட்டிஸ் வந்துச்சு, ஐயோ என்ன குணமாக்குங்க. ரைட், நல்லது. ஆனா தயவு செய்து என் பிள்ளைக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஜெபம். எனக்கு சுகர், எனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு பிபி. இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த 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 ரத்தத்திலே கலந்து வருகிறது என்று சொல்றாங்க. அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டாம். இது நம்மில் விழுந்த கடமை. கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின் எத்தனங்கள், அதான் குழந்தைகள். அந்த குழந்தைகளை நீடித்த ஆயுசு நாட்களோட சுகமாய், ஆரோக்கியமாய், நல்ல வேலையோட, நல்ல திருமணத்தோட, நல்ல குழந்தை பேரோட அவங்க சந்தோஷமா வாழ்கிறத ஒரு பெற்றோர் பார்க்கறத தவிர வேற என்ன ஆனந்தம் இருக்க போகிறது உலகத்துல? உலகம் எங்கும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் பிள்ளைகள் உடைய ஜீவன் நஷ்டப்பட்டா அங்க லாபம் என்ன இருக்கிறது? அதனால நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் அது. உங்க பிள்ளைகளுக்காக தினந்தோறும் திறப்புல கண்ணீரோட ஜெபிக்க வேண்டும். இந்த தகப்பனுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பனை எவ்வளவு கண்ணீரோட, அடுத்த ஒரு தகப்பனை எடுத்து வச்சேன், டைம் இல்லை எனக்கு, அதனால நாளைக்கு அவ்வளோ மறுநாள் கூட நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட நல்ல தகப்பனும் இருக்கிறார்கள். எப்தா போன்ற தீய தகப்பனும் இருக்கிறார். அதை நீங்க வீட்டில் நீங்க வாசித்து பாருங்க. நாளைக்கு அதையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். There are lots of bad fathers. நிறைய கெட்ட கெட்ட அப்பாக்கள் இருக்கிறாங்க. அதன் மத்தியில சிலரையாத ஆண்டவர், பலரை ஆண்டவர் நல்ல தகப்பனாக தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளை வளர்க்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்மளுடைய குறைகளும் நம்முடைய பலவீனங்களும் அவருக்கு தெரியும். உதவி செய்யும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த வேளையில இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எந்த நாளிகை அப்படின்னு அந்த தகப்பன் கேட்டான். இயேசு சொன்ன அந்த நாளை, நீ உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அதே வினாடி அங்க மகன் உயிரோடு எழுந்தான். இப்போது கூட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன இடத்துல எந்தெந்த வகையில அவர்களுக்கு சுகம், ஆரோக்கியம், அதிசயம், அற்புதம் தேவையோ அதை இந்த நொடியில செய்வீரா. இதே நொடியில செய்வீரா இயேசுவின் நாமத்தினால். நாங்க ஏதோ உலகத்தில் இருக்கிற நாமத்தை சொல்லல தகப்பனே, இயேசுவின் நாமத்துல சொல்கிறேன். இது என்னுடைய ஜெபத்தினால் அல்ல, அல்லது உங்களுடைய விசுவாசத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால, கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால், இன்னும் சொல்ல போனா இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். நொடி பொழுது எல்லாம் மாறட்டும். இமை பொழுதுல என் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் நொடி பொழுதே மாறட்டும். நாளை காலை அல்லது இன்று காலை கர்த்தர் பெரிய காரியங்களை 24 மணி நேரத்துக்குள் செய்வீராக. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி உதவி செய்யும். இந்த ஊழியத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு போகும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும். கொண்டு போய் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.